எனக்கு என்ன யாரும் கட்டாயப்படுத்த இயலாது. எது சரின்னு படுதோ அதை நான் பேசத்தான் செய்வேன். அது இந்த படம் ரிலீஸ் தடுக்கப்பட்டது மிகப்பெரிய தவறுங்கிறதுல எனக்கு ஆட்சேபனை இல்லை. நான் பேசத்தான் செய்வேன். அது இவர் பேசுவார். இவங்க கட்சி ட்விட்டர் மட்டும் பேர் சொல்லாம போடுவாங்க, அவ்வளவுதான். அதாவது பெரியார் அவர்களுடைய கொள்கைக்கும் அதாவது திராவிடத்துக்கும் உங்களுக்கும் என்ன மாற்று அப்படின்ற மாதிரி. ஆமா, நாங்க திராவிடம் தான். எங்க தலைவர் உறுதியா சொல்லியிருக்கிறாரு. இவங்களுக்கு ஏன் வலிக்குதுங்கிறேன். அவங்க பார்ப்பனியமா இருக்கிறாங்க, அதனால பதறாங்க. இன்னொரு புறம் தமிழ் தேசியமும் எங்களுடைய கொள்கை தான். ஆமா, இப்பவும் சொல்றேன், தமிழ் தேசிய கொள்கையினாலதான் சிவப்பு மஞ்சளும் எங்க தமிழர்களுடைய நிறக்கூடிய எங்க தலைவர் வச்சிருக்காங்க. வாகை மலர வெற்றி மலராக இருக்கக்கூடிய புறநானூற்றின் இதிகாசங்களின்படி வச்சிருக்கிறோம். அது எப்படி தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றாகும் அப்படின்னு ஒரு கேள்வி. திராவிடம் வேற தமிழ் வேறங்கிறது பிரிக்க இயலாதுமா. ரெண்டும் ஒன்று தான். அறியாத வாயில மண்ணு தான். புரியுதா? இது சீமான் அவர்களுக்கு. சீமானுக்கா இருந்தாருன்னா அவர்கிட்டயே நேராக பேசத்தான் செய்வேன். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. நான் தான் சொல்றேன், ஜாதிக்கு ஒரு சுடுகாடு ஏன் இருக்குன்னா எங்க நீ அந்த செத்து போன படத்துக்கே பாகுபாடு பார்க்குற கட்சி கட்சி. இப்போ அதெல்லாம் சமூக நீதி எல்லாம் எல்லாத்தையும் மிஷன் கொண்டு போய் கொடுத்தா. சார், ஸ்டாலின் அவர்கள் ஜனநாயகன் படம் இந்த சென்சார் போர்டு வழக்கு விஷயத்துல நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கனால அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, எப்படி இடி இன்கம் டேக்ஸ் இது எல்லாமே பாஜகவுடைய கையில் இருக்கோ அதே போல இப்போ சென்சார் போர்டுமே அவங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருந்தாரு. இதை விஜய் அவர்கள் மேல இருக்கக்கூடிய அக்கறையா இல்ல பாஜக மீது இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்றது பயம் அப்படின்றது கிடையாது. அவர்கள் ஜனநாயகங்கிற பேரை சொல்லவே இல்லை இந்த இடத்துல. ஒன்று எனக்கு தெரிஞ்சு அது குற்றப்பத்திரிக்கைன்னு ஒரு படம் வந்துச்சு, ஆர்கே செல்வன். அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு சொன்னாலும் சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன். எங்கள் படத்துக்கெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஜனநாயகன் ஏற்கனவே மலேசியாவில் வெற்றி பெற்ற படமாக முடிஞ்சு போச்சு. இப்போ மக்கள்கிட்ட நாங்கள் என்னென்னா எங்கள் தலைவர் எப்படி நடிச்சிருக்காரு கடைசி படம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. விரைவில் படம் ரிலீஸ் ஆகும்னா அந்த பட நிறுவனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்பிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். எங்கள் லட்சோப தொண்டர்கள், ஏன் இல்லை 1 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இன்றைக்கி படம் எப்போ வெளியாகும்னு எதிர்பார்த்துருக்குறாங்க. எல்லா டிக்கெட்டும் தான் விற்றுட்டாங்களே. அடுத்த 2ஆம் பாகம் டிக்கெட்டு விற்பனைக்கு வரணும். அதெல்லாம் தயார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கு. விரைவில் படம் வெளியில் வரும். அது மாபெரும் வரலாற்று வெற்றியாக அமைய இருக்கிறது. இல்லை, சென்சார் அவங்களுடைய கையில் இருக்குன்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. முதல்வர் அவர்கள் ஏன் இந்த ட்விட்டு போடணும்? இல்லை, அப்படி அவர் வாழ்த்து போட்டுக்கிறாருன்னா நாங்கள் வரவேற்கிறோம். அதனால் ஒன்றும் கிடையாது. ஒரு முதலமைச்சர் ட்வீட் போடுற அளவுக்கு தான் இருக்குன்னு அன்னும் போடாமல் இருந்துட்டா நாளைக்கு அவரை சங்கின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல, அந்த பிம்பம் தலை தூக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அதை உடைக்கிறது. அங்கேயும் ஒரு பாஜக நம்மள தமிழகத்தை வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை காட்டுறது. அதான் அது நீங்கள் இதை பேசுறது கூட எல்லா நடிகரும் இவருக்காக சப்போர்ட் பண்ணி எல்லா நடிகரும் தான் பேசியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலைன்னே பேசியிருக்காங்க. அதில் எக்ஸ்பெஷலி கமல் அதிகமாகவே பேசியிருக்காரு. அதெல்லாம் நானும் பேசினேன்னா இல்லையா? அதாவது ஒரு திரைப்படத்தை எடுக்கிறாங்க. அவர் சொன்னார் ஆரம்பத்திலேயே, அவர் நடிகர் நடிச்சிட்டாரு, அவருக்கு பேமெண்ட் ஆகி போச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப பாதிக்கப்படுறது யாரு? எந்த ஒரு ஆதாயமும் இல்லாம யாருக்கும் நாங்க ஆதாயம்னா எங்களுக்கு ஆதாயம் தேவையில்லைம்மா. எங்க மக்கள்மா, இங்க இருக்கவங்க, அவங்க ப்ரொடியூசர் இந்த ஊருக்காரர் தானே. நாளைக்கு அவருனால வரி வருது இல்ல, அரசாங்கத்துக்கு வரி வருது இல்லைம்மா. இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணால் எவ்வளோ வரி வருது? அது கவர்மெண்ட்டுக்கு கஜானாவுக்கு தானே போகும். அதனால் நீ அப்படி பார்க்காதீங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நாளைக்கு இவரே ஒரு திரைப்படம் தயார் பண்ணலாம், நான் பண்ணலாம், நீங்கள் பண்ணலாம். அதை இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அப்போ தான் அந்த வழி தெரியும். அதாவது ஒரு பழமொழி சொல்லலாம், முட்டையிடக்கூடிய கோழிக்கு தான் வழி தெரியுங்கிற மாதிரி அந்த ப்ரொடியூசருக்கு தான் அதனுடைய வழி தெரியும். அதனால தான் இப்போ விஜய் கூட அதை பற்றி பேசாமல் இருக்காருன்னா காரணம் என்னென்னா, நம்ம ஏதாவது பேசி அது நெகட்டிவ் ஆகிடக்கூடாதே அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் பேசாமல் இருக்கார். என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்டாங்க, என்னங்க நீங்கள் விஜய் பக்கமாக பேசுகிறீங்க? நாங்கள் விஜய் பக்கம் பேசலை. அவர் பேசுனதுனால நாளைக்கு அதை ஒன்றிய அரசு ஒரு நெகட்டிவாக எடுத்து கொஞ்சமாக பேசினா தான் உள்ளே வர முடியும் அப்படின்னு நினைச்சு இப்ப பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க உள்ள வர முடியும் அதனால பரிசோதிச்சு தான் உள்ளே அனுப்புவோம் அந்த மாதிரி ஆட்கள். ஏன்னா திமுகவுல இருக்கும் போதும் திமுக துண்டு போட மாட்டேங்கிறாரு. இப்ப தாவேகாக்கு வந்தாலும் இந்த துண்டை போட்டா இன்னொரு சவப்பு போடும் நாங்க சொல்லுவோம்.
அப்போ அது போட மறுக்கலைன்னா எங்கள் கட்சி கட்டுப்பாட்டை மீறியதா உடனே கட்சி விட்டு இவங்க கட்சி மாதிரிலாம் எங்கள் கட்சி கிடையாது. ரொம்ப தூய்மையா, ரொம்ப கட்சிக்கு வர்ற அன்னைக்கு இப்ப அதை பத்தி என்ன நாங்க எதிர்பார்க்கல உங்களை, நீங்க என்ன பாருங்க, உங்களை நாங்க எதிர்பார்க்கல. இதுவரை திமுக காரர்களே தாவேக்காவை பற்றி பேசுகிறதுக்கு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இதுவரை இல்ல வர அன்னைக்குன்னு சொல்றீங்க, அப்போ போக போற ஐடியா இருக்கா? ஆமா, ஐடியா இருக்குல்ல. எல்லா ஒரு ரவுண்ட் எல்லாத்தையும் ஒரு பார்த்துட்டு வந்துடலாம். உங்களுக்கு நான் எங்க தலைவர்கிட்ட சொல்லிடுவேன் அனுமதி இல்லைன்னு. ஆமா, இங்க வந்து ஐயா நீங்க எல்லாம் வணங்குற உங்க வீரப்பன், உங்க இவர் இருக்காரு தலைவர், அவரு போய் இலங்கை தமிழர் தலைவர், அவரு எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு வாங்க. வேணாம், நீங்க முதல்ல உங்க கட்சியில உறுதியா இருங்க. இப்ப இருக்கிற கட்சியில கண்ணே, எனக்கு என்ன வந்து யாரும் கட்டாயப்படுத்த இயலாது. எது சரின்னு படுதோ அதை நான் பேசத்தான் செய்வேன். அது வந்து இந்த படம் ரிலீஸ் வந்து தடுக்கப்பட்டது மிகப்பெரிய தவறுங்கிறதுல எனக்கு ஆட்சேபனை இல்லை. நான் பேசத்தான் செய்வேன். அது இவர் பேசுவார். இவங்க கட்சி வந்து ட்விட்டர் மட்டும் பேர் சொல்லாம போடுவாங்க, அவ்வளவுதான். இவரு இப்ப ஜனநாயகனை ஆதரிக்கிறாரு, எங்க தலைவரை ஆதரிக்கிறாருன்னா அதுக்கு ஒரு பல காரணங்கள் இருக்கலாம் அவருக்கும். ஏன்னா வேற வழி இல்லை, இங்க போய் ஒன்றும் நடக்கல, ஒன்றும் செய்யல, நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்களை ரொம்ப கண்டுக்கிட்டாங்கல்ல, நீங்க ரொம்ப வசதி வாய்ப்புகளோட வந்துட்டீங்கல்ல. நான் வசதிக்காக போய் சேரல, கொள்கைக்காக சேர்ந்தேன். என்ன, நான் கொள்கைவாதி, புரியுதுங்களா? நான் பணம் சேர்க்கணும்னு நினைச்சா நான் எங்கேயோ போய் சேர்ந்திருப்பேன். அப்புறம் என்ன, புரியுதுங்களா? கொள்கை தமிழக வெற்றி கழகத்துல வந்து கொள்கைக்காக தான் போய் சேர்ந்தேன்னு சொல்றீங்க. அதுதான் சார், நாம் தமிழர் கட்சியில இருந்து முதல் கேள்வியே என்ன வைக்கிறாங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன கொள்கை இருக்கு அப்படின்ற கேள்வியை தான் முன்வைக்கிறாங்க. திருப்பியும் சொல்றேன், பெரியாரினுடைய கொள்கைகள் எவன் கேட்டானா அவன்கிட்ட போய் சொல்லுங்க. பெரியாரின் கோட்பாடுகள், அதுதான் எங்களுடைய கொள்கை. திமுகவுடைய மாற்று சக்தி நாங்க அப்படிலாம் பேசுறீங்க. சமமாக மறுபடியும் அவங்களுடைய விஷயங்களே நீங்க கையில் யாருடைய விஷயங்களை கையில் எடுக்கிறோம்? பெரியார் அவர்களுடைய கொள்கைகளே மறுபடியும் கையில் எடுக்கிறீங்க. அப்ப உங்களுக்கும் அவங்களுக்குமான மாற்று என்ன அப்படின்னு கேக்குறாங்க. யாருக்கான மாற்று? அதாவது பெரியார் அவர்களுடைய கொள்கைக்கும், அதாவது திராவிடத்துக்கும் உங்களுக்கும் என்ன மாற்று அப்படின்ற மாதிரி. ஆமா, நாங்க திராவிடம் தான். எங்க தலைவர் உறுதியா சொல்லியிருக்கிறாரு. இவங்களுக்கு ஏன் வலிக்குதுங்கிறேன். அவங்க பார்ப்பனியமா இருக்கிறாங்க, அதனால பதறாங்க. இன்னொரு புறம் வந்து தமிழ் தேசியமும் வந்து எங்களோட கொள்கை தான். ஆமா, இப்பவும் சொல்றேன், தமிழ் தேசிய கொள்கையினாலதான் சிவப்பும் மஞ்சளும் எங்க தமிழர்களுடைய நிறக்கூடிய எங்க தலைவர் வச்சிருக்காங்க. வாகை மலர வெற்றி மலராக இருக்கக்கூடிய புறநானூற்றின் இதிகாசங்களின்படி வச்சிருக்கிறோம். அது எப்படி தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றாகும் அப்படின்னு ஒரு கேள்வி. திராவிடம்ங்கிறது ஒரு சொல்லாடல். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், தமிழ் தேசியம் என்பது இன்னும் கட்டமைக்கப்படவில்லை, அது வரையறுக்கப்படவில்லை. அதுக்கு ஒரு எல்லைக்கோடு தேவை. மூணாறுலையும் கோலார் தங்கவயலும் குடகு மலையிலையும் தமிழர்கள் தான் இன்றைக்கும் வாழ்கிறாங்க. அதுக்காக நம்மளுடைய பூமின்னு அதை இன்னைக்கு நம்ம பறிமுதல். நாங்கள் இந்தியாவினுடைய சட்டத்தை மதித்து இந்திய ஆட்சிக்கு கீழே நாங்கள் அரசியல் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். நாங்கள் வந்து தமிழ் தேசியம் என்பது எங்கள் இரு கண்களாக பார்க்குறோம். பட் அதை நோக்கி எங்களுடைய தீர்வு என்ன அப்படின்னா அது இன்னும் ஜீரோவில் தான் நிற்கிது. ஏன்னா வரையறுக்கப்படாத ஒரு விஷயம். திராவிடத்துக்குன்னு தனி தேசியம்லாம் கிடையாது. திராவிடம் என்கிற ஒரு சொல்லாடலும் தமிழ் தேசியம் என்கிற ஒரு சொல்லாடலும் எங்களுக்கு இரு கண்களை போன்றது தான். புரியுதுங்களா? வரையறுக்கப்படாத தமிழ் தேசியத்தை ஒரு நாளும் வெல்ல முடியாது, அது எங்களுக்கு தெரியும். எல்லைக்கோடுகளே இல்லாத தமிழ் தேசியம் எப்படி தமிழ் தேசியமாக இருக்க முடியும்? ஆனால் எங்களுடைய இலக்கு தமிழ் தேசியம், அதில் மாற்றம் இல்லை. சார், இதை பற்றி உங்களோட கருத்து? அது கரெக்டு தான். அதாவது வந்து திராவிடம் வேற தமிழ் வேறங்கிறது பிரிக்க இயலாதுமா. ரெண்டும் ஒன்று தான். அறியாத வாயில மண்ணு தான். புரியுதா? இது சீமான் அவர்களுக்கு. சீமானுக்கா இருந்தாருன்னா அவர்கிட்டயே நேராக பேசத்தான் செய்வேன். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. நான் தான் சொல்கிறேனே, அவர் என்னமோ இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில், அவங்க பப்ளிக் மீட்டிங்கில் துடிக்க பேசுகிறாரு. இவருக்கு மேலே பேசுனவங்கெல்லாம் இப்போ காணாமல் போயிட்டாங்க. இன்னைக்கு இவர் எங்கே போகிறாரோ விடுங்க. அதாவது ஒரு மனிதனை வந்து நான் அன்னைக்கு எடுத்த உடனே என்ன, அந்த பக்கம் நெல் இல்லைன்னு இந்த பக்கம் நெல், நடுரோட்டில் நின்று லாரி ஏற்றிட்டு போயிடுவான்டா அப்படிங்கிறாரு. ஒரு 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 யாராக இருந்தாலும் தான் பெத்த பிள்ளையா இருக்கட்டும், இல்லை ஊரான பிள்ளையா கூட இருக்கட்டும், இந்த வார்த்தையை சொல்லலாமா? இதை நான் கண்டிச்சேன், பேசும்போதே பேசினேன். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேசுறது அவ்வளோ நல்லது இல்லைங்க அப்படின்னு. அட போங்க மாமா பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுவோம்? ஒரு டேருக்கு உறவு முறை தான் இருக்கா? உங்களையும் மாமான்ட்டாரா? பார்த்து எச்சரிக்கையாக இருந்துக்கு. அந்த பொண்ணு எங்கள் பொண்ணியா? அவர் ஒய்ஃபு. உங்கள் பொண்ணு அப்படி இல்லை, நீங்கள் உங்கள் மகளா? என் மகள்லாம் என்ன இருக்கு, என்னுடைய தம்பி மக தான், என் அண்ணன் மக. அப்படியா? சரி, காளிமுத்து மக தானே. மனோரி மக. மனோரி எனக்கு உறவு.
ஓ அப்படி அது சாதி ரீதியா ஆமா. பத்தியலா எங்க வந்து நிக்குது? நீ சனாதனம் எவ்வளவு தலை தோங்கி என்ன நிக்குதுன்னு சனாதனம்? அப்ப திமுகவுடைய சனாதனம் இதுதானா? என்ன இது என்ன தானா? எல்லாம் அப்படித்தான், கலப்படம் தான். இவர் மட்டும் இல்ல, எல்லாம் மிச்சம் தான். திமுகவுல இருக்கிற எல்லாருமே நீங்க எல்லா சாதியை ஒழிப்போம், சனாதனத்தை எதிர்ப்போம் அப்படின்னு எல்லாம் ஒழிக்க ஜாதி ஒழிச்சதுனால தானே வர்றோம். இப்ப தேவரும் நாய்க்கு அவர் எப்படி வந்து கல்யாணம் ஆச்சு, இப்ப அவர் வந்து நாடாரு, அதை எப்படி அந்த பொண்ணு வந்து இவரை கட்டிச்சு, அதுலயே ஜாதி ஒழிஞ்சிருச்சு இல்ல. அப்புறம் என்ன? அதான் திராவிடம். புரிஞ்சுக்கோ. அப்புறம் ஏன் சாதிக்கு ஒரு சுடுகாடு இருக்குன்னு கேளுங்க. ஜாதிக்கு ஒரு சுடுகாடு ஏன் இருக்குன்னா, எங்க நீ அந்த செத்து போன புறத்துக்கே பாகுபாடு பாக்குற கட்சி இவங்க கட்சி. இப்ப அதெல்லாம் இவங்க கிடையாது. சமூக நீதி எல்லாம் பேசுறாங்க. எல்லாத்தையும் மிஷன் கொண்டு போய் கொடுத்தா நிமிஷத்துல சார், அது இப்ப powder நகர்ப்புறத்துல கொடுத்துரும். மட்டும்தான், அப்படி எங்க ஊருக்கு வாங்க. கிராமப்புறங்கள்ல கிடையாது. எங்க ஊருக்கு வாங்க, சாதிக்கு ஒரு சுடுகாடு இருக்கு. அது எல்லா கிராமப்புறங்கள்ல இருக்கலாம். அப்ப அது அப்ப கிராமப்புறங்கள் தான் நாடு. ஒழிஞ்சிருச்சுன்னு நாடு சொல்றீங்க. நகர்ப்புறங்கள்ல எல்லாம் அப்படி கிடையாது. நகர்ப்புற நாடாகாத இப்ப கிராமப்புறங்கள் தான் முனிசிபாலிட்டி கார்பரேஷன்ல பூரா இது போட்டாச்சு. என்ன போட்டாச்சு? நெருப்பு இதுல ஏறி மின்சார தகனம் எங்க போட்டாச்சு. நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை அதிகமாக நகரங்கள் இருக்கா கிராமங்கள் இருக்கா? கிராமங்கள் இருக்கியா? நகரங்கள்ல என்ன நகரங்கள் கிராமங்கள்லாம் கிராமங்கள் அதிகமா இருக்கு. அங்க நீங்க ஜாதியை ஒழிக்க முடியாது. அங்க வந்து இரட்டை கொலைமுறை இருக்கு. அங்க வந்து சாதிக்கு ஒரு சுடுகாடு இருக்கு. அதெல்லாம் ஒழிக்காம தெருக்களுக்கு காலனின்னு இருக்கும் பாருங்க, அதை நீக்கிறாங்களாம். ஏவிஎம் காலனியை நீக்கிறீங்களா? ரெயின்போ காலனியை நீக்கிறீங்களா? இது 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 எவ்வளவு ஏமாத்து திட்டம் புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா என்னதுன்னா, நம்மளை எல்லாம் முட்டாளாக்கி வச்சிருக்காங்க அவங்க. கணக்கெடுப்புக்காக ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இப்ப ஊர் பேரே சாதியின் பேர்லாம் எத்தனையோ இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? ஏங்க இப்ப இங்க சென்னை நகரத்துக்குள்ளேயே சாதி பேரை பொருத்திய சிலைகள் எத்தனையோ இருக்கு. ராமசாமி படையாச்சியார்னு தான் இருக்கு கிண்டிக்கும் பக்கத்துல. மாத்திருவீங்களா? அதை மாத்துங்க. சும்மா இவங்க ஏதாவது ஒன்று, நான் ஏன் தெரியுமா உங்களை கோவப்படுறேன்? அதிமுக மேலே எனக்கு கோவம் இல்லை. அவங்க இந்த மாதிரிலாம் சமூக நீதியா அப்படி இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒன்று ஆட்சி நடத்திட்டு போய் திராவிடம்னாலே என்னன்னு தெரியாது, படிச்சவங்கள்ட்ட கேட்கணும்னு சொன்னோம். இவங்க என்ன செய்வாங்கன்னா, சமூக நீதினு பேசிட்டு சாதிக்கு ஒரு சுடுகாடை உருவாக்குறது வேணும்னே. நாங்க உருவாக்கணுமா? ஏயா தொட்டு அந்த காலத்துல பாப்பானுக்கு ஆரம்பிச்சு வச்சது அப்படியே இருக்குது. நாங்க சமத்துவம் யார் கொண்டு வந்தது? சமத்துவம் நாங்க தான் கொண்டு வந்தோம். அவங்க செத்து போனா இவன் புதைக்கணும். எங்க புதைப்போம்? சமத்துவத்திலே புதைப்போம். எங்க புதைக்கிறீங்க? அங்கே இருக்கு. அவன் செத்து போனா அவன் ஊர்ல கொண்டே புதைக்கிறான். அவன் ஜாதிக்கல. அதை ராமதாஸ்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, பாமக கட்சி நிறுவனர்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் என்ன செஞ்சாருன்னா, வந்து ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட ஒரு பணத்தை தூக்கிட்டு போய் கொண்டே புதைச்சாராம். பணத்தை தூக்கிட்டு போனாராம். அதுக்கு இந்த விசிகாரங்க என்ன பண்ணாங்கன்னா, தமிழ் குடிதாயின்னு ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. புதைச்சது அவன் ஜாதி சுடுகாட்டில் புதைச்சான். இவர் தூக்கிட்டு போனார்ல, அவர் சாதி சுடுகாட்டில் போச்சுன்னா அது புரட்சி. தூக்கிட்டு போனது எப்படி புரட்சியாக இருக்க முடியும்? அப்போ அதுக்குள்ள எவ்வளோ பெரிய சாதிய வன்மம் இருக்குது. ராமதாஸை தூக்கிட்டார் என் பணத்தை அப்படின்னா என்ன? மேச்சாதிகாரன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த மாதிரி ரொம்ப வரட்டு கௌரவத்தில் வாழுகிற இயக்கமாக தான் திமுக இன்னைக்கு வர இருக்கே ஒழிய, மக்களுக்கான அடிப்படை தேவைகளை என்ன நான் என்ன கேட்குறேன்னா, எந்த சேரியிலையாவது பள்ளிக்கூடம் நிறுவிய வரலாறு உண்டா? எந்த சேரியிலையாவது நூலகம் அமைத்த வரலாறு உண்டா? எந்த சேரியிலையாவது பஞ்சாயத்து அலுவலகம் திறந்த வரலாறு உண்டா? எந்த சேரியிலாவது ஊராட்சி மன்ற அலுவலகம் திறந்தது உண்டா? எதுவுமே இருக்க. சேரியாகவே இருக்கிறது. ஆனால் ஆதிக்க சாதிகளின் குடியிருப்புகளில் மட்டும்தான் இத்தனையும் கட்டுவாங்க, இத்தனையும் உருவாக்குவாங்க. இதை நாங்கள் சமத்துவம் சமூக நீதி நாங்கள் பேசுகிறோம். எங்களுக்கு அந்த தகுதியும் அந்த திறமையும் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் பெரியாரின் பேரப்பிள்ளைகள். ஏன்னா நாங்கள் அதை செய்ய போகிறோம். எல்லா இருக்குங்கிறது எங்களுடைய தத்துவம். நாங்கள் அதைத்தான் செய்ய போகிறோம். அதை செய்கிறதுக்கு தான், ஐயோ நம்ம அடித்த கொள்ளையெல்லாம் இவங்க வெளியில் கொண்டு வர போகிறாங்களே, ஐயோ நம்ம செஞ்ச பித்தலாட்டம்லாம் இவங்க காமிக்க போகிறாங்களே, இந்த கதறல் இருக்குது பாருங்க. அதுதான் அடுத்து படுகுழியில் கொண்டே தள்ளப்போகிற விஷயத்தை தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். தமிழக வெற்றிக் கழகம் மாபெரும் புரட்சி இயக்கமாக தமிழ்நாட்டில் பவனி வர தொடங்குகிறது. பார்த்துருங்க, 3 பிறை முடிவுரை எழுதப்படுகிறது. இந்த திராவிட கட்சிகள் என்று போலித்தனமான கட்சிகளுக்கு உண்மையான திராவிடம் என்பது தமிழக அரசியல் பரப்பில் தமிழக வெற்றி கழகமே. அப்படின்னா இந்த கரூர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது பயன்படுத்தின பஸ்ஸை வந்து அதை எடுத்துட்டு போய் அந்த பகுதியில சோதனை பண்ணியிருக்காங்க. சிபிஐயும் அமலாக்கத்துறையும் அந்த பஸ்ஸை எடுத்துட்டு போய் சோதனை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கே. இதை பத்தி நல்ல வேலைக்கு இந்த பேருந்து டெல்லிக்கு கொண்டு போகாம விட்டாங்களே, கரூர்லேயே நிறுத்திக்கிட்டாங்க. நான் சொல்றேன், இவர்களெல்லாம் ஆண்டு முடித்தவர்கள். ஏன் இன்னும் உச்சநீதிமன்ற கிளை தமிழ்நாட்டில் தொடங்கவில்லை? மாநிலத்திற்கு ஒரு உச்சநீதிமன்ற கிளை தொடங்கப்பட வேண்டும் நாங்கள் இப்போ சொல்கிறோம். அதே போல் சிபிஐ தலைமை அலுவலகம் டெல்லியில் இருக்கலாம். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கிளை அலுவலகத்தை ஏன் உருவாக்கலைங்க?
நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்போ எங்கள் தலைவரை டெல்லி அழைச்சிருக்கிறீங்கல்ல, இங்கே ஒரு அலுவலகம் இருந்தாங்க எங்கள் தலைவர் ஐயா போயிருப்பாரு. ஐயா 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 என்ன சாஸ்திரி பவன்ல மாடியில இருக்குயா என்ன? சிபிஐ அலுவலகம். அப்புறம் ஏன் எங்கள் தலைவர் அங்கே கூப்பிடலாம்? அது வந்து ஹெட் குவார்டர். ஹெட் குவார்டர் ஏன் மாநிலத்தில் மாநிலத்துல அங்க ஜட்ஜு மானிட்டரிங் கமிட்டி பிரசிடண்டா ஜட்ஜு போட்டிருக்காங்க. இங்கே போடலாமே, அந்த ஜட்ஜு அங்க இருக்காரு, அவரை இங்கே வர சொல்லலாமே. அது நீங்க நானும் சொல்ல முடியாது. அதுக்கு அது என்னன்னா கோர்ட் ஆர்டர். இங்க சிபிஐ வந்து சாஸ்திரி பவன்ல மாடியில ஒர்க் ஆகுது. சரி, சாஸ்திரி பவனுக்கு ஏன் பஸ்ஸை கொண்டு போகலாம்? அது கொண்டு போயிருக்கலாம். அது பஸ் எது கொண்டு போனாங்க? அங்க போய் நிப்பாட்டி இந்த பக்கம் அளவு டேப் பிடிச்சு அளந்ததெல்லாம் பாக்கலையா நீங்க? இல்ல, டிரைவரை டேப்பை பிடிச்சு அளந்தாங்க. டெல்லியில போய் எல்லாம் விசாரணை முடிச்சுட்டு வந்தாங்கம்மா. நான் என்ன கேட்கறேன்னா, அந்த பேருந்து இப்ப அளக்குறாங்க சரிங்களா, அந்த இடத்த அளந்திருப்பாங்க, எவ்வளவு பேர் மக்கள், ஆமா, அந்த மக்கள் தொகை எவ்வளவு பேர் கொள்ளும், எதுக்காக இந்த இடத்த அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு அங்க இருக்கிற நாங்க நிறைய விஷயத்த நாங்க கூட்டிட்டோம். நான் உள்ள நுழைய விரும்பலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வழக்கு போயிட்டு இருக்கிறதுனால நம்ம எதையும் இப்போ கெடுத்துடக்கூடாது. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. பேருந்து அவங்க எடுத்துட்டு போய் அளந்திருக்காங்க அப்படின்னா ஏன் முன்கூட்டியே அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க? ஏன் உள்ள வர முடியல? பேருந்து பெருசா தயாரிச்சிருப்பாங்களா, சிறுசா தயாரிச்சிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சோதனை முயற்சியில் அவங்க செஞ்சாங்க. அது எல்லாமே சரியா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த விசாரணையில் எங்கள் பேருந்தை வந்து இன்னொரு முறை நாங்கள் கேட்டால் நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அனுப்புவோம். நாங்கள் தான் சிபிஐ வழக்கு போட்டிருக்கோம், வேற யாரும் போடலை. சிபிஐ வழக்கில் சிறப்பு தனி நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் வேணும்னா அதையும் செஞ்சுருக்காங்க. ஆக நாங்கள் எங்களுக்கு மடியில் கணம் இல்லை, எங்களுக்கு வழியிலையும் பயம் இல்லை. முறையாக சிபிஐ விசாரணை போய் கொண்டு இருக்கிறது. ரொம்ப தெம்போடு நிற்கிறோம். எங்கள் தலைவர் மிகச்சிறந்த ஒரு பதிவை டெல்லியில் பதிவு செய்யலாம். அது சிபிஐ சரி, அமலாக்கத்துறை எதுக்கு வந்துச்சு இதுல? அமலாக்கத்துறைக்கு என்ன வேலை? என்ன அமலாக்கத்துறை ஏன் வரணும்? அதைத்தான் கேக்குறேன். இப்ப சிபிஐ வந்து அதை பண்ணிட்டு இருக்கியா, விசாரணை பண்ணுது. அமலாக்கத்துறை வந்து அமித்ஷா கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையும் வந்திருக்காங்க. அதுல இருந்து 5 ஆபீசர் வந்திருக்காங்க. கரூர்ல வந்து அவங்களும் அதை பாராட்டும். பேருந்துக்கு மொத்த செலவு என்ன, இந்த பேருந்து எவ்வளவு எத்தனை கோடியில உருவாக்கப்பட்டிருக்கு, ஏன் இப்படி ஒரு பேருந்து அவங்க உருவாக்குனான்னா அவன் அமலாக்கத்துறை கேட்குறான், எங்களை கேட்குறான்ல. நான் சொல்றேன், இந்த இன்ப நிதினு ஒருத்தர் இப்போ 18 வயசுல 140 கோடி ரூபாயில படம் பண்ணியிருக்கிறாரு. 18 வயசுல 140 கோடி எங்கே ஒன்று சொல்லி இந்த வெண்ணாங்கட்டி அந்த அந்த பொருளாதார குற்றப்பிரிவு அவரை விசாரிக்குமா? சொல்லுங்க. எப்பரா 18 எந்த படம் 140 கோடியில எந்த படம்? பராசக்தி. பராசக்தி யாரு ப்ரொடியூசரு? யாரு ஏங்க? அது வந்து அவர் மூகா முத்து இருந்தாரே, மூகா முத்துடைய பேத்தியோட கணவன். புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ரிலீஸ் பண்ணிருக்கு, படத்தை வாங்கி படத்தை வாங்கல பெர்சன்டேஜ் கணக்குல ரிலீஸ் பண்ணிருக்கு. விதாச்சார அடிப்படைமா தியேட்டருக்காரவங்களுக்கும் இவங்களுக்கும் விதாச்சார அடிப்படையில 140 கோடி சரியா வந்தா தான் அவங்க இதுல இறங்குவாங்க. அது எப்படி 50-50 இறங்குவாங்க? அது 50-50 எல்லாம் இல்ல. அது ரேட் அது வந்து நமக்கு தெரியாது. நான் என்ன கேக்குறேன்னா 17 வயசுல ஒரு பையன் அவர் எடுத்திருக்காரு. ஒரு பையன் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தை வழி நடத்தி படத்தை வாங்கல, ரிலீஸ் பண்ணிருக்கு. என்ன அர்த்தம்? படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணா என்ன அர்த்தம்? பெர்சன்டேஜ் கணக்கு இல்ல. ஓனருக்கு ஒண்ணு, ப்ரொடியூசருக்கு, அதாவது ப்ரொடியூசருக்கு ஒரு எங்களுக்கு தெரியும், தியேட்டருக்காரங்களுக்கு ஒரு ஷேர், ரிலீஸ் பண்ணவங்களுக்கு ஒரு ஷேர். இதுக்கு அவங்க ஃபைனான்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் முடிச்சு எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்க ரிலீஸ் பண்றோம், உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோன்னு ஒரு 100 கோடியோ 50 கோடியோ அவர் சொன்ன மாதிரி 140 கோடி கூட கொடுத்துருக்கலாம். அந்த படம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த படம் 18 வயது எங்க இருந்து கிடைச்சது? பொருளாதார குற்றப்பிரிவு அதை விசாரிக்கணும். அவங்க அப்பா தான் நடத்திட்டு இருந்தாரு, அவங்க சம்சாரம் நடத்திட்டு இருந்துச்சு. அதுல இருந்து வந்ததான் ஏற்கனவே அவங்களுக்கு தான் சன் குழுமத்துல இருந்து அந்த அவங்க பாட்டிக்கு வந்துச்சு 160 கோடி. அந்த அதுல தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. எங்க இருந்து வந்துச்சு? அதெல்லாம் எங்க இருந்து வந்திருக்குன்னா காற்றுல இருந்து வந்ததுதான். அலக்கட்ட வருஷம் சன் டிவில இருந்து அவங்க ஷேர் வந்துச்சு, அதை இதுல போட்டிருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஏற்கனவே கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு ஒன்றிய அரசும் அமலாக்கத்துறை பயங்கரமா முட்டு கொடுப்பாரு அவரு. ஆனா உள்ள போய் நுழைஞ்சா ஒண்ணு இருக்காது. இந்த 3 பேரும் பாத்துட்டு இருக்க பார்வை இருக்கு பாரு, கழுகு பார்வை. அதுல வந்து யாரும் தப்ப முடியாது. நம்ம கரெக்டா கணக்கு இருக்கணும். அதுக்காகவே 6 பேர் 7 பேர் கொண்ட ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அன்னைக்கு போயிட்டு வந்தேன். அவங்க இதுல வந்து இதுல அவ்வளவு பேர் உட்காந்து ஒர்க் பண்றாங்க. ஏன்னா கணக்கு வழக்கில் அது ஒவ்வொரு தியேட்டர்ல இருந்து வரும். அந்த தியேட்டர்ல இருந்து வர்ற பெர்சன்டேஜ் என்ன வருது அப்பப்ப கணக்கு. அது மாதிரி
ஆமா அது பெரிய அளவுல பண்றாங்க, கார்பரேட் கம்பெனி அது பெரிய அளவுல பண்றாங்க. ஆமா. இவங்க வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு இவங்க படத்தை வாங்கி நாங்க ரிலீஸ் பண்ணலன்னு நினைக்கிறாங்க. இவங்க உங்களை என்கிட்ட நாங்க கொடுக்கல. இல்ல ஆல்ரெடி இவங்க publisher முதல்வர் அவர்கள் கூட வந்து தப்ப வந்து ஈஸியா பண்ணிடலாம், ஆனா கெட்டது பண்றதுதான் வந்து நாங்க இதுவரை பயந்து வந்து பயந்து பண்ண விஜய் வேண்டியதா படத்தை நாங்க தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தோம், புரிஞ்சுக்கோங்க. இந்த இப்ப தடவை நாங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டோம். இது தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ம். நாங்க கேட்டோம், ஏன்னா நீங்க அதனாலதான் இப்ப என்னன்னா அண்டர் டீலிங் வச்சு அப்படியே மேல கொண்டு போய் ஆமா இந்த படத்தை முடக்குங்க. ஆமா அண்டர்ல டீலிங் இருக்கு, அண்டர்ல சூடுதாயா வைக்கணும், டீல் இருக்கா டீலிங்ல தான் இப்ப ஓடிட்டு இருக்கு. ஆமா ஆக நான் ஒண்ணு சொல்றேங்க, இவங்க இன்னமே கத்துனாலும் கதறினாலும் எங்களை தடுக்க முடியாது. இப்போ எங்கள் தலைவர் வந்து டெல்லிக்கு போனார்ல, ஒரு 5000 கோடி விளம்பரம் எங்கள் கட்சிக்கு இவங்களே ஏற்படுத்தி தராங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி விளம்பரம்லாம் எங்களுக்கு கிடைக்காதுல்ல, இவங்களாவே ஒன்று உருவாக்கி. ஆனா தவறாக தானே விமர்சனம் பண்ணி மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறாங்க. யாராவது நம்புவாங்க? நீங்க நம்புறீங்களா? விஜய் வந்து கரூர்ல 41 உயிர்கள் பறிபோனதுக்கு காரணமானவர் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்ப வேற யாரு? நீங்க தான். அடுத்து விசாரணை இல்ல, இவங்க எங்களை மட்டுமே விசாரிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கொலகார கூட்டம் டேவிட்சன் ஆசீர்வாதம் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எல்லாம் விசாரிச்சாச்சு, விசாரணையில போயிட்டு இருக்கு. ஒண்ணு அடுத்து யார் அழைக்க போறாங்க தெரியுமா? இல்ல அதற்காக விஜய் அவர்கள் இங்க மீது பாரு, அந்த தவறே இல்லைன்னு மாவட்ட எடுத்துக்கொள்ளாது. தவறு இல்லம்மா, என்ன தவறு? நான் ஒண்ணு கேக்குறேன், இப்ப அடுத்த சம்மன் யாருக்கு வரப்போகுதுன்னு நாடே எதிர்பார்த்து காத்திருக்கு. இங்கயா ஏற்கனவே அந்த மாவட்ட எப்படி ஆம்புலன்ஸ் உள்ள வந்துச்சு, ஆம்புலன்ஸ் எப்படி இந்த மணல் கொள்ளை மாபியா கும்பல் தலைவன் செந்தில் பாலாஜி படம் ஒட்டி இருந்துச்சு, தண்ணி பாட்டில் வந்து செந்தில் பாலாஜி படம் எப்படி ஒட்டி கூட்டத்துக்குள்ள வந்துச்சு, அதுல தண்ணி பாட்டில் இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, தண்ணிக்குள்ள என்ன இருந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்கிற வேலையை தான் இப்ப சிபிஐ கண்டுபிடிக்க. அப்ப அடுத்து வந்து சமன் திமுகவிற்கு அப்படின்னு ஆமா சொல்றீங்க. ஆமா, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏற்கனவே உண்மையான கொலையாளிகளுக்கு இப்ப எல்லாமே சாட்சியங்களை முடிச்சிட்டாங்க. அடுத்து குற்றவாளிகள் யாருன்னு விசாரிப்பாங்கல்ல. இப்ப கொலையாளிகளை கூப்பிட்டு விசாரிக்கிற போது இவங்க வாயை வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த தம்பி ஒரு விஜய் தம்பி வந்து பாஜக கூட கூட்டணி போனா இது பூசி மொழுகப்படும். அப்படி போகலைன்னு சொன்னா இவங்க கூட்டணிக்கு சரி, போய் இப்ப நீங்க சொல்லுங்க சார். ஏன்னா நிறைய பேர் சொல்ற விஷயமே இப்படிதான். விஜய் அவர்கள் ஒரே ஒரு அறிவிப்பு, இந்த மாதிரி அதிமுக இல்ல பாஜகவோட கூட்டணி வைக்க போறேன்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரே, ஜனநாயகன் படமும் வந்து ரிலீஸ் ஆயிரும், இந்த வழக்குமே வந்து குப்பைக்கு காம்பர்மேஷன் பண்ணதெல்லாம் இப்பதான் வெளியில வருது. என்னென்ன டீலிங்ல எங்கெங்க காம்பர்மேஷன் பண்ணா நாங்க இப்ப இத்தனை ஈடி ரைடு அமைச்சர்கள் மேல விட்டாங்கல்ல, ஏதாவது ஒண்ணு வெளிச்சத்துக்கு வந்திருக்கா? ஏன்னா அதற்கான ஆதாரங்கள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆதாரங்கள் இல்ல. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, KNR இத்தனை லட்சம் கோடி வச்சுக்கிறாரு, அது எங்க இருந்து சம்பாரிச்சாரு சொல்லுங்க. 858 கோடி ரூபாய் வருமான வரி இன்னைக்கு வந்து இங்க இருக்கிற டிஜிபி ஆபீஸ்ல உண்டு என்ன செஞ்சிருக்காங்க, புகார் அளிச்சிருக்காங்க. இதுவரை கைது செஞ்சிருக்காங்களா? அப்ப அது ஆதாரம் இல்லாம அவங்க கொடுத்துருப்பாங்க. இவங்க வச்சு தண்ணி குடிக்கிறது தங்க சொம்பு. நான் சந்தேகத்துல எழுந்த பேர்ல தான் விசாரணை. ஏமா 888 கோடிங்கிறது ஆதாரமாக அதிகாரப்பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்ட குற்றச்செயல். அப்புறம் அவர்கள் மீது ஏன் வழக்கு போடலன்னு நினைக்கிறீங்க? அது போட வேண்டியது யாரு? ஈடி கிடையாது. பண்றது அமலாக்கத்துறை, இன்கம் டாக்ஸ் பண்ணலாம். அவங்க பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? அதுதான் நீங்க போயிட்டீங்களா மேல? அதெல்லாம் மேல கீழே மேல போய் எந்தெந்த அமைச்சர் எல்லாம் மாற்றானோ அவன்லாம் டெல்லியில இருப்பான். நீங்க கவனிச்சு பாருங்க, எந்தெந்த அமைச்சர்லாம் ஊழலா செஞ்சு விட்டு மூடி மறைக்கிறதுக்கு எங்கடா இருப்பான்னு பார்த்தா, நம்மெல்லாம் ஒரு தப்பு பண்ணா பதட்டம் வரும், வேர்க்கும், ஐயோ என்ன பண்றோன்னு தெரியலையே, ஒரு சின்ன தவறு பண்ணா கூட போன்ல பேசும்போது உதறிடும் நம்மளுக்கு. ஆனா இத்தனை லட்சம் கோடியை கொள்ளையடிச்சுட்டு ஹாயா தெரிகிற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா, இவங்க அண்டர் டீலிங்ல ரகசிய உறவோடு செயல்படுவதால் தான் இவ்வளவு ஹாயா இவ்வளவு அழகா தெரியுறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனா எங்க தலைவர் வந்து அங்க அப்படி இப்படி இது மட்டும் மணிக்கணக்கில் பேசுவாங்க. பட் பேசுங்க, எங்களுக்கான விளம்பரம் அது இல்லை. இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், தவறாக நினைக்காதீங்க. எல்லா கட்சிகள்லையும் வந்து இப்போ சில கட்சிகள்லாம் வந்து இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கான யார் யாரெல்லாம் போட்டி போடுறீங்க அப்படின்னு சொல்லி நாமினேஷனை வாங்கி, இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக காலையில் ஒரு 3 மாவட்டம், சாயந்தரம் ஒரு 3 மாவட்டமாக அவங்க இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்ற கட்சிகளும் இப்போ பாட்டாளி மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் சில கம்யூனிஸ்டுகள்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் உங்க கட்சியில இன்னும் அதுக்கு நாமினேஷனை இன்னும் கொடுக்காம இருக்கு? எங்க கட்சி பெரிய கட்சி,
கோடிக்கணக்கான தொண்டர்கள் உள்ள கட்சி. ம். அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு தொகுதிக்கு 15 பேர் போட்டியிடறன்னு தயார் நிலைப்படுத்துறாங்க. சரி. அப்ப அதுல யாரு மக்களுக்காக நிக்கக்கூடியவர்கள், ம். யாரு நமக்காக நிக்கக்கூடியவங்க ம். அப்படிங்கிறத ஆழ்ந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுத்து தான் நாங்க அறிவிப்போம். இல்ல, அந்த 15 பேர் யாருன்னு தெரியணும் ஏன் உங்களுக்கு நீங்க இப்ப உங்க கட்சிக்காரங்க ஏன் வந்து வேட்பாளர் அறிவிக்க வேண்டியது? கூட்டணி தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னீங்க. நாங்க இங்க பாருங்க, நாங்க வந்து வேட்பாளர்களுக்கு இன்னமே நாங்க பண்ணல, எங்க கட்சி ஆரம்பிக்கல, அப்ளிகேஷன் கொடுக்கல. புரியுதா? நான் சொன்னது அதிமுக பண்ணிக்கிட்டு இருக்கு, பாட்டாளி மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு, ராமதாஸ் இல்ல பண்ணல, நான் என்ன கேட்கணும், அவங்க எல்லாம் பண்றா, நீங்க ஏங்க பண்ணல? காங்கிரஸ் பண்ணுது. ஏன்னா ஆல்ரெடி முடிவு செய்யப்பட்டிருக்காங்க. அங்க கூட்டணி இருக்குதா இல்லையாங்கிறதே பெருத்த சந்தேகம் வந்துருச்சு இப்ப உங்களுக்கு. ஏன்னா கூட்டணி உடைய போகுது. அதுக்கு இவர் வந்து இப்ப என்ன சொல்றாருன்னா முட்டு கொடுக்குறாரு. காங்கிரஸ் எல்லாம் ஒதுக்கிட்டாங்க, ஆமா ஒதுக்கிட்டாங்க, நாங்க பெரும் கூட்டத்தை வச்சிருக்கிறோம், நாங்க ஒவ்வொன்றா தான் செய்ய முடியும். இப்ப என்னன்னா எங்களை அலக்கழிக்கிறதுக்காகவே பல வேலைகளை நீங்க செஞ்சீங்க. அதுல கரூர் கலவரம், அந்த கரூர் கலவரம் திட்டமிட்ட படுகொலைக்கு இப்ப எங்க தலைவர் எங்க இருக்கிறாரு? டெல்லியில. அவர் இப்ப 2 நாள் பொழுது அங்க இருக்கணும். இங்க இருந்திருந்தா ஏதோ கட்சி பணிகள்ல மும்முரமா மிக. இப்ப அந்த விஷயத்தினாலதான் கட்சி பணி வந்து சரியா செய்ய முடியலன்னு சொல்றீங்களா? அதாவது என்னன்னா சட்டத்திற்கு முன் கட்சி முடக்கப்பட்டிருக்கா? ஏன் முடக்கப்பட்டிருக்கு? அப்புறம் கட்சி பண்ணி கட்சி வேலை நடந்துகிட்டு தானே இருக்கு. அப்புறம் எங்க தலைவர் இருந்தா எங்களுக்கு ஒரு தெம்பு இருக்கும்ல. என்ன தலைவர் என்ன ஊன்னா இங்க அப்ப அந்த வர வேட்பாளர்களை விஜய் அவர்களே நேர்ல சந்திச்சு யார் வந்து இதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எங்க ஆய்வு இவங்க பண்றதுக்கான மாதிரி அரைச்சமா வரைக்கிற கூட்டம் நாங்க இல்ல. நாங்க ஒரு மௌன புரட்சியை ஏற்படுத்த தயாராகி கொண்டிருக்கிறோம். அந்த மௌன புரட்சிக்குள்ள யாரெல்லாம் உள்ள இருக்கிறா அப்படிங்கிறது எங்க தலைவருக்கு மட்டுமே வெளிச்சம். அவர் யாரை கை நீட்டுறாரோ அவங்க தான் வேட்பாளர். ஏன்னா 234 தொகுதியிலையும் எங்க தலைவருடைய முகம்தான் சின்னமாக இருக்கிறது. அப்படிங்கும்போது நாங்க யார் இப்ப உங்களுக்கு ஏன் பயம்? எங்களுக்கு பயம் இல்லையா? நான் கேள்விப்பட்டது கொஞ்சம் சொல்றேன் கேளுங்க. 5 கோடி ரூபாய் கட்சிக்கு அதிகாரப்பூர்வமா கட்சிக்கு டொனேஷன் கொடுத்து இன்கம் டேக்ஸ் வரி கட்டி அந்த பணத்துல இருந்து 5 கோடி ரூபாய் கொடுத்தா, நன்கொடை கொடுத்தா அவங்கள கன்சிடர் பண்ணப்படும் சீட்டுக்கு அப்படின்னு சொல்லி தலைமை சொல்லணும். ஏதாவது லாஜிக்கா இருக்கான்னு பாருங்க. கட்சிக்கு உழைக்காதவன், மக்களுக்கு உழைக்காதவன், கட்சிக்காரன், மக்களுக்கு தொடர்பு இல்லாதவன் பணம் வச்சிருந்தா எங்க கட்சிக்கு வாங்க, உங்களுக்கு சீட்டு நாங்க என்ன ஏலம் போடுறோமா, நாங்க என்ன ஆஃபர் போடுறாங்க? உங்க கட்சிக்காரன் பூரா கோடீஸ்வரங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப உங்க கட்சியில வந்து இருக்கிறவங்க அத்தனை பேருமே கொள்ளையடிச்சு கோடீஸ்வரன். இல்ல, சமீபத்துல கூட ஒரு லேடி வந்து பாய்சன் சாப்பிட்டா ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆனதா வந்து சொல்லப்பட்டது. அவங்களும் வந்து 20 வருஷமா நான் கட்சிக்கு உழைச்சேன், எனக்கு பொறுப்பு கொடுக்கல. யாருமே எங்க கட்சியில அவசரப்படக்கூடாது, பொறுமை காக்கணும், உழைக்கணும் மக்களுக்காக. அப்பதான் உரிய இடத்த அங்கீகாரமாக கிடைக்கும். இப்போ நான் வந்து மாநில செய்தி தொடர்பாளர் அப்படின்னா எனக்கு அந்த தகுதியை கொடுத்துருக்குறாங்கன்னா என்னுடைய கடந்த கால வரலாற்று பதிவுகள், இந்த மக்களுக்காக நான் நின்று போராடிய விதங்கள், எத்தனையோ முறை சிறைச்சாலைகள், அதெல்லாம் அனுசரித்து தான் எனக்கு அந்த பதவியை இன்றைக்கி கொடுத்துருக்குறாரு எங்கள் தலைவர்னு சொன்னால். இந்த இடத்துக்கு இந்த தகுதியான பொறுப்பு வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக ஒரு தகுதி வாய்ந்த ஒரு நபரை தேர்வு செய்வது என்பது எங்கள் தலைவருடைய தலையாய கடமை. அதை ஒவ்வொன்றா செய்கிறாங்க. அந்த அம்மா வந்து நான் 2 கோடி செலவழிச்சிருக்கிறேன், நான் வந்து இப்போ வந்து பக்காவாக நான் வந்து தாவேக்காவில், நீங்கள் முதல்ல தலைவருடைய காரில் போய் விழுகிறதும் தலைவர் காரை மறிக்கிறதுமே தலைவருக்கு எதிரான செயல். தலைவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதனால தான் இங்கே வந்தால் பார்க்க மாட்டீங்களா, எல்லாமே உங்களுக்கு வந்து கதவை மூடிடுறீங்க. அவர் பொதுச் செயலாளர் பேச மறுக்கிறாரு, அப்புறம் யார்கிட்ட தாங்க அந்த அம்மா முறையிட முடியும்? ஏங்க இது எங்கள் உள்கட்சி பிரச்சனை. உங்கள் கட்சியில் வந்து கிருஷ்ணனை கொண்டது மாதிரி நாங்கள் கொள்ளலை. நாங்கள் தினகரன் அலுவலகம் எரிச்சு 4 பேரை கொண்டது மாதிரி நாங்கள் கொள்ளலை. எங்கள் கட்சி பிரச்சனை, எங்கள் கட்சியில் நாங்கள் அண்ணன் தங்கச்சியாக இருக்கிறோம். அவங்க வந்து யாருக்கு முன்னாடி போய் விழுந்தாங்க, அது வந்து எங்களுக்கெல்லாம் ஏற்புடையதாக இல்லை, வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறோம். இப்போ அவங்க தாவேக்காவுடைய முன்னணி பொறுப்பாளர்களாக அங்கே நின்று தூத்துக்குள்ளே களமாடுறாங்க. அவங்க வேலையை பொறுத்து நம்ம எங்கள் தலைவர் அங்கீகரிப்பார். உங்களுக்கு ஏன் பிரச்சனை? நாங்கள் என்ன உங்களை மாதிரி கொலகாரங்க? இந்த நாட்டில் ஏற்கனவே 41 இளவு கூட்டியாச்சு, இன்னும் இது ஒரு இளவு வந்துடக்கூடாதுன்னு தான். வேற இவங்க எப்படி காரணம்? இவங்க தாமிரபரணி நாகேந்திரன் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க படுகொலையே நிகழ்ந்த ஆமா கீழவன்மணி நிகழ்வு 44 சேரி மக்கள் உயிரோடு தீ வச்சு கொளுத்தப்பட்டது இவங்க ஆட்சியில தான். ஆமா, தாமிரபரணி படுகொலை நடந்தது இவங்க ஆட்சி. ஆமா, அதெல்லாம் பேசுங்க, அதெல்லாம் படுகொலை இல்ல. ஏங்க இது என்ன தாமிரபரணியில யாருங்க படுகொலை? அவன் ஆத்துல குதிச்சு செத்து போயிட்டு. எதுக்கு குதிச்சாங்க? எதுக்கு குதிச்சா? போலீஸ் அடிக்க வருதுன்னு. யாருடைய போலீஸ்? யார் போலீஸ்? என்ன
யாருடைய போலீஸ்? அத்துமீறி இப்போ ஊர்வலம் போனாக்க தடுத்து நிப்பாட்ட மாட்டாங்களா? இல்ல அடிக்கிறாங்கன்னு பயந்து யாரு வந்து சாவாங்க? ஆத்துக்குள்ள விழுந்தாங்க. அது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியாது. என்ன உங்களுக்கு அதுக்கு தெரியாது? உண்ணாவிரதம் இருந்தவனே நானு. புரிஞ்சுக்கோ. மக்கள் செத்து போனாலேன்னு உண்ணாவிரதம் இருந்தா பாராட்டுவோம். மக்கள் செத்து போயிட்டான்னு தான் உண்ணாவிரதம். கலைஞர் ஆட்சி காலத்துல உண்ணாவிரதம். அது எதுக்காக நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. நாங்க 3 பேரும் உண்ணாவிரதம் உட்கார்ந்து இருந்தோம். புரியுதா? சும்மா இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. கொலையாளிகளே இவர்கள் தான். ஆனா மத்தவங்கள கொலையாளின்னு சொல்லுவாங்க. சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. இவர் எங்களை பார்த்து கொலையாளின்னு சொல்றாரு. நீங்க தான் தவற மறைக்கிறதுக்கு தானே அதை சொல்றாரு. குற்றம் சாட்டப்படாமலே குற்றம் சாட்டப்பட்டதா சொல்றாரு. அப்ப யார் குற்றவாளி? ஏன் அப்ப இவங்க தப்பிக்கிறதுக்கு எங்க மேல பழிய போடணும். இங்க இருந்த நீதிமன்றம் போட்டது வேண்டாம், இங்க இருக்கக்கூடிய போலீஸ் வேண்டாம், எங்களுக்கு டெல்லி போலீஸ் தான் வேணும். நல்லா இப்ப போய் டெல்லி நல்ல கொக்கிய போட்டு அவன் அமுக்கிட்டான். இப்ப எப்படினாலும் உங்களை பிதுக்கிட்டு தான் விடுவான். இப்ப அடுத்த சம்மன் வரும் பாருங்க. அப்ப நாங்க எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லையா? நாங்களும் கவலைப்படல. நாங்க தப்பு பண்ணல. நாங்க சாட்சியமா போய் நின்னு அழகா கேட்கிற கேள்விகளுக்கு முறையா எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது சொல்பூர்வமாகவோ நாங்க அழகா செஞ்சுட்டு வர போறோம். இவங்களுக்கு ஏன் வயித்த கலைக்குது? எங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? நான் சொல்றேன், திட்டமிட்ட கொலையாளிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்பது விரைவில் வெளிவரும். வரும் பாப்போம் பொறுத்துருங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து காங்கிரஸை விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த பராசக்தி படத்துல காங்கிரஸோடைய அடாவடித்தனத்தை தான் குறிப்பிட்டிருக்காங்க. இது தெரியாம திமுக இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. நான் வந்து வெயிட் பண்ணிட்டு நான் வந்து திமுக அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்ப இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுப்பாரு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு. நாங்க அந்த படத்துக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணல. அது ரெட் ஜாயின் மூவிஸ் ரிலீஸ் பண்ணிருக்கு, அவ்வளவுதான். அது தொழில் ரீதியா அவங்க பாக்குறாங்க. அப்புறம் ஏன் சார் மதுரையில வந்து ஹெல்மெட் போட்டுட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் பராசக்தி டிக்கெட் ஃப்ரீ, 2 லிட்டர் பெட்ரோலும் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க? யார் கொடுத்தா? திமுக அரசு அந்த மாதிரி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. திமுக உங்கள்ட்ட இருக்கிற காசு பார்க்கல போவாங்களே தவிர அவங்க காசை செலவு பண்ணி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப திமுக மக்கள் கிட்ட இருந்து தான் திருடுறாங்க அப்படின்றது நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. மாதிரி தான். அதாவது தன்னுடைய பாக்கெட்ல இருந்து 10 பைசா செலவு பண்ண மாட்டான். ஆமா, அடிக்கிறதெல்லாம் நிறைய அடிச்சிரு ஹெல்மெட் வாங்கி கொடுக்குறானா? நீ வேற போமா. அடிக்கிற சார் இது நிஜம். மதுரையில இது நடந்த ஒரு சம்பவம். மதுரையில நடந்துச்சுன்னா யாரு மதுரையில இங்க பாருங்க, 2 நாள் கழிச்சு என்ன தெரியுமா நடக்கும்? கேட்போம். இன்னும் 2 நாள் கழிச்சு படம் ஓடலைன்னு சொல்லிட்டாங்க, கதை நல்லா இல்ல, கான்செப்ட் சரியா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ செய்தி எல்லாம் வந்துருச்சு. அதுக்குதான் நம்ம ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? தலைமையில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வச்சு இருங்க சமத்திக்கு எல்லாம் படம் பார்த்துட்டு வரும்போது ரெவியூ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்பயும் சொல்லிட்டு வர்றாங்க. ஆனா இவங்க ஊடகத்துல பூரா பரப்புற படம் நல்லா இல்ல, அப்படி இல்ல, இங்க பாருங்க. வளர்ந்து வருகிற நடிகர்கள் அவங்கெல்லாம் வெற்றி பெறணுங்கிறத எங்களுடைய நோக்கம். ஆமா, பராசக்தி வெற்றி அடையட்டும், அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அது ஒரு திரைக்காவியம், அது ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளவுதான். நாங்க அப்படித்தான் பாக்குறோம் இல்லையா? அப்படி பார்த்த மாதிரி புஷ் பண்றது, முடக்குறது, நடுக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு கை வந்த கலை. இது யார் செஞ்சது? யார் செஞ்சது? நீங்களும் ஓபன் பண்ணி பாருங்க யூடியூப்ல. வரிசையா வர்றாங்க, பேசுறாங்க. அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா எல்லாம் ஆதவ அர்ஜுனுடைய கைக்கூலிகள். உடனே இதை சொல்லிடுறது. சார் இதுல இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த படத்துல வந்து நாங்க இந்தியை எதிர்க்கல, இந்தி திணிப்பதான் எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு டயலாக். இல்ல, நாம எல்லா மொழிக்கும் எதிராளிகள் இல்லை. அன்னை தமிழை பாதுகாப்போம், அயல்மொழியை வாசிப்போம், இதுதான் தத்துவம். புரியுதுங்களா? எங்களுக்கு எங்க கட்சியினுடைய கொள்கை இருமொழி கொள்கை தான், மும்மொழி கொள்கை கிடையாது. நாங்கள் 2 மொழி கொள்கையில் நிற்கக்கூடியவங்க. எங்களுக்கு இந்தி தேவையில்லை, இந்தி வேண்டாம்னு இன்னைக்கு வரை நாங்கள் சொல்லுவோம். அழுத்தம் திருத்தமாக சொல்லுவோம். 1000 முறை இல்லை 1,00,000 முறை ஓங்கி உயர்த்தி சொல்லுவோம். எங்களுக்கு லட்சியம் இருமொழி கொள்கை. அந்த ரீதியில் நாங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். தேசிய மொழியாக வந்து ஆங்கிலமும், எங்களுடைய மொழியாக வந்து தமிழும் இருக்குது. அப்படிங்கும்போது நாங்கள் வந்து இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்காங்க. இவங்க இருப்பாங்களா? நல்ல வீட்டுக்குள்ளே இந்தியை படிச்சுக்குவாங்க, வெளியில் இருமொழி கொள்கைன்னு பீத்திக்குவாங்க. நாங்கள் அப்படி இல்லை, உண்மையாகவே இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் என்னை பொறுத்தவரை என்னென்னா, இப்போ இந்த படம் வருது அப்படின்னா அந்த படம் வரட்டும், வாழ்த்துக்கள், வெற்றி அடையட்டும், அது எங்களுடைய நோக்கம். அதை தடுக்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை. ஜனநாயகன் வராமல் இருந்ததுனால அது தப்பிச்சிச்சின்னு நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஜனநாயகன் வந்திருந்தா ஊற்றிருக்கும் நேரம் படம். அந்த இடத்துக்கு கூட நல்ல வேலைக்கு அதையும் கூட வந்து இன்னைக்கு சென்சார் போர்டு வந்து இந்த படத்தை ஓட விடு, ஓம் படத்தை அடுத்து வெளியிடுன்னு சொல்கிற இடத்துக்கு தான் வந்திருப்பாங்களோ என்னமோ தெரியல. அதனால் இப்போ வந்து இந்த அது கூட திமுக தான் ப்ரெஷர் கொடுத்து ஜட்ஜிக்கிட்ட சொல்லிட்டார். ஏன் பண்ண முடியாது? நீங்கள் சர்ச்சையை விலைக்கு வாங்கினவங்க தானே. சர்ச்சை விலைக்கு வாங்கலைன்னு சொல்லுங்க. ஆமாம், எந்த சர்ச்சை? கனியாமூர் பள்ளி ஸ்ரீமதி மரண வழக்கில் சர்ச்சையை விலைக்கு வாங்கி தான் ஒரு தீர்ப்பு, மொட்டை தீர்ப்பை கொடுத்தீங்க. அப்படியா? ஆமாம், தெரியாதா எங்களுக்கு?
அட பாவியலா, ஆ போற போக்க பார்த்தா நீதிமன்றமே நாங்கம்பிங்க போல. ஆமா, எல்லாத்தையும் இங்க இருங்க, நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளை விலைக்கு வாங்குறதும் நீதிபதிகளை வந்து இப்படி எல்லாம் பேசாதீங்க. இல்ல நான் என்ன கேட்குறேன்னா, இது எங்களுக்கு புத்தி இல்லை. உங்களுக்கு வேணா அது கை வந்த கலையாக இருக்கலாம். நாங்க சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 66,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.